என்ன மூடு வந்துடுச்சா? உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், அவங்க கூடலாம் சேர்ந்து என்னால கண்டிப்பா படுக்க முடியாதுன்னு. படுக்க வேண்டாம். வேண்டாமா? ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியா? குழந்தையெல்லாம் பிறக்க கூடாது, அப்படி இருந்தாதான் நீ பக்கத்துல வரலாம். பிறக்காது. அது எப்படி? காண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா போட்டுக்கு தெரியுமா? அப்புறமா வெக்கப்படு. ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை பத்தி தெரியல. நல்லா வெக்கப்படுற. வா. ஏய் நில்லடி, எங்கடி ஓடுற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. என்னடி உன்னை விடுறது? இந்த எஸ்ஏ அமீர் கானுக்கே டிமிக்கி கொடுக்குறியா? உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறனா இல்லையா பாரு. நீங்க என்ன சுட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையில செய்ய மாட்டேன். என்னடி என்ன போனா போட்டும் சும்மா இருந்தா என்னையே ஏமாத்த பாத்தியா? ஏமாத்தி என்ன பண்ற? இதெல்லாம் அடி கிடையாது. இப்ப பாரு. நீ யாரா என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு? அவங்கள ஏன் அடிக்கிற? ஏன் இஷ்டம் அத கேட்க நீ யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள அடிக்கிறத நிறுத்திடுவியா? போலீஸ்காரங்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன்னா என்ன? யாரை வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு அடிக்கலாமா? தள்ளியா? என்னமா ஆச்சு? அது அது என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. அது 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 அவரை யூஸ் பண்ண சொன்ன பண்ண மாட்டேங்கிறாரு. அத என்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறான்னு அடிக்கிறாரு. ஏய் போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏய் மிஸ்டர், எதுக்கு சத்தம் போடுற? யார் போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சஸ்பென்ஷன் வாங்கி தர முடியும். மத்தவங்க தப்பு பண்ணலாம், ஆனா புனிதமான இந்த போலீஸ் வேலையில இருந்துட்டு நீயே தப்பு பண்றிய. தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இங்க பாருமா, இனிமே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. விசா கன்ஃபார்ம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பிடுவான். அப்படியா? இனிமே கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்க போறான்னு சொல்லுங்க. அவன் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டா போதும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். என் ஒய்ஃப் எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தம் போயிருக்கு, உடனே ரத்தம் ஏற்றி ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த குரூப் பிளட் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர் எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? வாட்ஸ் பொசிஷன்? நல்ல நேரத்துக்கு வந்த சரண். டாக்டர் என் பையனுக்கு அதே பிளட் குரூப் தான். வெரி குட் சிஸ்டர். ஹலோ, டே ஸ்ரீகாந்த் சொல்கிறா. நானா ஒரு சின்ன வேலையை சரணை பார்க்கறதுக்காக வந்தேன்டா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தானே தெரியுது சரணோட அம்மாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே வந்தது சரணு கூட தெரியாதுடா. சரிடா, நான் வேலை முடிஞ்சோன்னே 2-3 நாள் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன்டா. ஓகேடா, பாய்டா. அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த பொண்ணுக்கு டேய் சுப்பு, எப்படா வந்த?
சரண் இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கே முடியலங்கிறீங்களே. காலேஜ்ல இவ அடிச்ச லூட்டிய நேர்லயே பார்த்தவன். என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாடி. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? தயக்கமா இவனுக்கா? என்னடா சுப்பு? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா என்னாச்சு? ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு வந்தவன இங்கேயே உட்கார வச்சிட்டோமேன்னு வருத்தப்படுறிய? இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். நீ இல்லனா எப்படிடா சுப்பு? கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ கிளம்பிடு, ஓகேவா? சேச்சே உன் கல்யாணத்தில் நான் கண்டிப்பா இருப்பேன்டா. ஏன்டா கவலைப்படுற? அப்படின்னா நார்மல் மூடுக்கு வந்துடுறா ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க சகிக்கிறதுக்கும் டென்ஷன் ஆயிடுவான். தேவையில்லாம எதையோ நினைச்சு டென்ஷன் ஆனதும் இல்லாம என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டான். ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் கொடுத்தேன், கிளியர் ஆயிட்டான். கிளாரிஃபிகேஷனா? என்னது? அது ஒரு பெரிய கதை. அதை விடு, ஏன் லேட்டு? எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு. என்ன ஐயாக்கு ரொம்ப அவசரமோ? அவசரம் இருக்காதா? கல்யாணம் டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். மத்த விஷயங்களா? சீ ஒண்ணு. ஓகே, உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ மற்றதை வச்சுக்கலாம். ஓகே அட டேஸ்டே இல்லை, சக்கரை கம்மியா இருக்கும். சரியா தான் இருக்கு மாமா. எங்க கொடு. இப்போ கரெக்டா இருக்கு. போ மாமா. ஓஹோ, குழந்தை பெத்துக்கிறது நினைச்சு இப்போ பயப்படுறியா? எனக்கு வேணும். 1 2? அடேங்கப்பா, 5 குழந்தை வேணுமா? அக்கி, நீ இந்த பட்டு புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த ராத்திரிக்காக நான் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? மாமா ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? அக்கே, இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுறது முக்கியம் இல்ல, ஆடணும் பாடணும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடலாம் மாமா. விளையாடணுமா? ஓகே, ஆனா முதல்ல விளையாட்டு, அப்புறம் விடிய விடிய. சி போ மாமா. ஆரம்பத்துல போனுவ, அப்புறம் பாவானுவ. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி, ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் தெரியாது, முதல்ல என்ன விடு. நீ பாடுறதா இருந்தா உன்னை விட்டுறேன். பாட்டா? நானா?